கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வகுப்பு முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது 8 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். மர்ம நபர் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தேன்கனிக்கோட்டை அருகே 8 வயது சிறுமியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த சிறுமியின் கண்கள் மற்றும் வாயை பொத்தி தூக்கிச் சென்று புதருக்குள் வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த கிராமத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் வழக்கம் போல் நேற்று பள்ளியை முடித்துவிட்டு மாலை சுமார் 5 மணி அளவில் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது நடுவன் போர்டு என்ற கிராமத்தின் அருகே தனியாக அந்த சிறுமி நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் சிறுமியின் கண் மற்றும் வாயை பொத்தி புதருக்குள் தூக்கி சென்று சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அந்த சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு அந்த மர்ம நபர் தப்பிச் சென்றிருக்கிறார். பின்னர் அழுதபடி வீட்டிற்கு சென்ற அந்த சிறுமி நடந்ததை தனது பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நமிலேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அந்த சிறுமி அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி அளவில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் சிறுமியின் பெற்றோரிடம் புகாரை பெற்ற தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் அத்துமீறிய அந்த மர்ம நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளி முடித்து வீட்டிற்கு நடந்து சென்ற 8 வயது சிறுமியை கண் மற்றும் வாயை பொத்தி தூக்கி சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி சதானந்தன்.